இந்த எபிசோடோட நம்ம ரீபிராண்ட் பண்றோம். ரீபிராண்ட். So we'll be now from now on we'll be calling as N9 product. It's N9 Studio. பேரே நானே மறக்கிறேன் பாரு. So இன்னைக்குள்ள டாபிக் வந்து something different but yet you'll be some people can relate also lah. So இன்னைக்குள்ள டாபிக் சிங்கப்பூர்ல இருக்கிற NS ஹாரர் ஸ்டோரி. ஸோ NSல இருக்கிற பல பைத்தியத்தோட ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் would have at least some people would have experienced it lah. So யாரு இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க? உங்கள இதுல வந்து அதிக அனுபவம் இருக்கிறது என் நண்பர் கபில் தான். ஒன்னாம் பஸ் சாப்பிட போறான். ஸோ எனக்கு நடந்தது இருக்குல்வா. ஸோ ஸோ NS ஸ்டோரிஸ் எல்லாருமே NS முடிச்சிருப்போம். ஓகே, ஸோ என்னோட பிஎம்பியில் நடந்த ஸ்டோரியில இது பிகாஸ் நான் ஆர்மி ஃப்ரம் ஆர்மி. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் வந்து தொக்கோங்கில் தானே பண்ணுவோம். ஸோ கரெக்டாக என்னோட ஸ்கூல் வந்து அங்கே வந்து ஸ்கூல் 1, ஸ்கூல் 2, ஸ்கூல் 3, ஸ்கூல் 4. ஓகே, ஸ்கூல் 1, 2, 3 வந்து கரெக்டாக ஜெட்டி பக்கத்தில் இருக்கும். ஜெட்டி பக்கத்துலயா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. ஜெட்டி 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 தான் சொன்னேன். ஜெட்டி தான் டேய், சொன்னேன். இல்ல இல்ல, என் காதுல ஜட்டின்னு வந்துச்சு. ஜெட்டி அண்டர்வேர். ஜெட்டி ஜட்டி பக்கத்துலயே ஜெட்டி தான் சொன்னேன். சாரி, இல்ல இல்ல, அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். நம்ம காதுல ஏதோ ராங்கா விழுந்திருக்கு வச்சு. அதே இதுல இருக்கிற ஓகே. ஸோ ஸ்கூல் 1, ஸ்கூல் 2, ஸ்கூல் 3 வந்து ஜட்டி ஜெட்டி சைடில் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கூல் 4 ஓகே. ஏன்னா ஸ்கூல் 4 வந்து ராக்கி ஹில் கேம்ப் சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் தனியா, அதாவது கிட்டத்தட்ட வண்டி எடுத்துனா உள்ள போகணும். ஏன்னா உள்ள ஒரு ஏன்னா பைத்தியக்காரங்க தள்ளி வைக்கணும் அதானே. அது தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி மூணு இன்டேக்லாம் யூஸ்வலி ஒரு சைடுல உள்ள தள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா அங்கிட்டு போறதுக்கு முடியாது. I think I know what you mean. ஸோ எங்களை உள்ள தள்ளிட்டானுங்க. அந்த நான் ஸ்கூல் 4 போயிட்டானுங்க. ஸோ அதுக்குள்ள போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2.5 kilometer to 3 kilometers. அது அவ்வளோ டீப் ஸ்கூல் 4 அவ்வளோ டீப் இல்லை. அதுக்கப்புறம் நான் இருந்த கரெக்டா என்னோட பாங்க் எல்லாமே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எல்லாம் முடிச்சிட்ட உடனே எல்லாரும் அவன் பாங்க் போனோம். பாங்க் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் கரெக்டா என் பாங்க் பக்கத்துலயே டாய்லெட் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, டாய்லெட் போட்டு வசதியா இருக்கும், அடிச்சுக்க தேவையில்ல. ஏன்னா மற்ற டாய்லெட் வந்து லைக் கிட்டத்தட்ட 3-4 பாங்க் வந்து ஒரு டாய்லெட் ஷேர் பண்றானுங்க. ஓகே, என்ன ஜட்டியாவா? Actually, ஆனா என்னோட சைட்ல வந்து மோஸ்ட்லி எவனுமே வரமாட்டான். அந்த நான் என்னோட பாங்க் பக்கத்துல டாய்லெட் வந்து எவனுமே உள்ள வரமாட்டான். ஓகே, காரணம் எனக்கு தெரியல. சரி. ஏன்னா நான் பிஎம்பி வந்து 2 மாசம் தானே. மோனோ இன்டேக். மூணு intake. மூணு இன்டேக் தானே ஆமா, சொன்னேன். இல்ல இல்ல, அதுக்கு அது நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். இப்பதான் அர்த்தம் படிச்சு சொல்லி. ஏன்னா பிகாஸ் இது பெஸ்பி வந்து 6 மாசம், ஆர்மி வந்து பெஸ்பி வந்து 6 மாசம், ஐபிபிடி செய்யாதவங்க வந்து 4 மாசம். ஆமா, அதுக்கப்புறம் ஐபிபி முடிச்சவங்க வந்து 2 மாசம் தானே போறோம். ஸோ நான் வந்து ஐ வாஸ் த ஒனோட ஃபீட்பேக். I think it's just referring all lah. ஸோ 2 மாசம் தான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சேன், என்னடா இந்த டாய்லெட் பக்கம் மட்டும் எவனுமே வரமாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எவனுமே சொல்லலை. சண்டால எனக்கு தெரிஞ்ச இஞ்சி அந்த சார்ஜர் எவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது டாய்லெட் என்ன இருக்குன்னு. இவன் ஒரு பையனும் எதுவுமே சொல்லல. சரி அப்படின்னு பார்த்துட்டு நம்மலாம் இந்தியன்ஸ் தானே, நம்மளுக்குலாம் தாடி வந்து டக்கு டக்குன்னு வளரும்ல. ஸோ காலையில நான் எந்திரிச்சோன்னா ஷேக் பண்ணும். ஏன்னா இந்த லேசா இந்த ஒரு இது இருந்தா கூட ஏன் ஷேக் பண்ணல அப்படின்னு கேட்பானுங்க. நான் நேற்று நைட்டு ஷேக் பண்ணிட்டேன், காலையில பல்லு வலிக்க மறந்தியா, காலையில சோறு திங்க மறந்தியான்னு கேட்பானுங்க முதல் கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா என் டாய்லெட்ல வந்து கண்ணாடி இல்லை. ஓகே, எல்லா ஃப்ளோர்லயும் எல்லா டாய்லெட்லயும் கண்ணாடி இருக்கும். ஓகே, செட்டு தானே, கண்ணாடி எல்லா இதுலயும் இருக்கும். ஆனா என்னோட டாய்லெட்ல மட்டும் கண்ணாடி இல்லை. ஏன்? அதுக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் போன ஒரு 2வது நாளையோ 3வது நாளையோ தான் எனக்கு ஆக்சுவலி ஒரு ஃபீல் ஆகுச்சு. ஓகே, என்னது? ஓகே, பிகாஸ் நினைக்கிறேன் தப்பா நினைக்கிறான். அதாவது நைட் ஒரு 12 மணி 1 மணி. ஓகே,
யாரும் ஒருத்தன் புஷ் பண்ணிட்டாங்களா? இல்ல காரிடோர் சைட்ல வந்து காரிடோர் சைட் யாராவது ஒரு 2 மணிக்கு இன்னும் ஆர்மி பூட்ஸ் போட்டுட்டு மார்ச் பண்ணா எவ்வளவு சத்தம் இருக்கும். ஆமா Yeah. துக் 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 துக். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சரி நான் யூஸ்வலி என்ன நினைப்பேன் நான் என்ன நினைச்சேன்னா இது எவனா சார்ஜ் இல்லாட்டா ஆஃபீஸ் எவனாவது ரவுண்ட்ஸ் போறான் எல்லாருமே தூங்கிட்டாங்களா இல்ல எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ரவுண்ட்ஸ் போறானுங்களோ நினைச்சிட்டு நான் தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 பூட் சத்தம் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. ஓகே ஓகே அன்னைக்கு கரெக்டா நாங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே இல்ல அது வந்து உனக்கு மட்டும் கேட்டுச்சா இல்ல 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 எல்லாருக்கும் கேட்டுச்சா? அது வந்து ஆக்சுவலி என் படி ஒருத்தன் என் படி என் பக்கத்து பேர் அவனுக்கு சொன்னான் இல்ல எனக்கும் கேட்டுச்சு ஆனா கண்டிப்பா தூங்கிட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது வி ஆல் கெட் வெரி டயர்ட்மா. ஆனா பிஎம்டி வச்சு செய்வானுங்க நல்ல நேரத்துலயே வச்சு செய்வானுங்க பாரபட்சம் இல்லாம செஞ்சானுங்க பிஎம்டில. ஸோ ஒரு பாயிண்ட் ரொம்ப டயர்ட். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது லைக் நாளாக கோரிடோர்ல மார்ச்சிங் சத்தத்தை விட ஓடுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே So with the boots itself. இந்த பூச் itself. So it's யாரும் still அந்த both of பைத்தியக்காரர் them, தான் சின்னதுல ஓடிட்டு subsequently others also. Others when I asked people then actually இது என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஆக்சுவலி நான் யார்ட்டையுமே அவ்வளவு பேச மாட்டேன். பிஎம்டில அவ்வளவு பேச மாட்டேன். நான் என் படி என்னோட மம்மி இவங்க கிட்ட மட்டும் தான் Yeah, பேசுவேன். I mean within your bunk itself, like anybody else. இல்ல மத்தவங்க எல்லாம் தூங்குனா போனோம் அவனுக்கு அந்த கேட்டகரி தூங்குனா போனோம் படுத்து தூங்கிட்டானுங்க காலைல எவனாவது எழுப்புனா மட்டும் தான் எந்திரிப்பானுங்க அந்த மாதிரி கேட்டகரி அவனுங்க எல்லாம். ஓகே 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 ஆனா என் படி நான் லைக் எப்போதுமே A bit கொஞ்சம் light sleepers. லைட் ஸ்லீப்பர்ஸ்ல. ஓகே சோ சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எந்திரிச்சிருவோம் ஓகே அந்த மாதிரி. சோ அங்க அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே. சோ ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு சரியான கடுப்பு. எனக்கு இந்த ஓடி இருக்கும்போது அன்னைக்கு என்ன தெரியல டக்குன்னு எந்திரிச்சு கடுப்புல எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். நான் கத்திட்டேன் யாருடா கண்ணா கூலா அப்படின்னு சொல்லிட்டு see by this timing you all know no other better things to do go sleep la fuck அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தா பூட் சத்தம் கீழே தான். அதுக்கப்புறம் பூட் சத்தம் வந்து மெதுவா கீழே போச்சு. லைக் லிட்டரலி ஹியரிங் திஸ் போச்சு. அதுக்கப்புறம் எவன்டா சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துல ஏன்னா என்னோட பாம் பக்கத்துல வந்து ஸ்டேர்கேஸ் டாய்லெட் எல்லாம் பக்கத்துல தானே இருக்கு. போய் பாக்குறேன் டக்கு புக்குன்னு கீழே ஒரு சத்தம் கேக்குது. அம்மா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இல்ல வச்சு அந்த பாட்டு வரும்போது நினைச்சுடா நான் கடுப்பாயி நான் ஸ்ட்ரீட்டா கடுப்பாயி பொம்மால இருபா கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கூட போடல டக்குன்னு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு நான் பாக்குறேன் எங்கடா பொண்ணே எந்த பறவைடா உண்மையிலே எவனாலும் இன்னைக்கு செத்தானா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் நான் கீழே போனது. பார்த்தா அதுக்கப்புறம் தான் என்னோட ஊசி தோகையில இருந்து வெளியே வரான். நான் கூட கேட்டீங்களா கேட்டு பண்ணா இல்ல நான் ஊசியை பார்த்துட்டு உனக்கு வேற வேலை சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவனே ஒரு பெரிய பதவி அவன பேர் ஏட்டடா நான் பார்த்துட்டு டேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லடா you have nothing to do what time ready you all want to this time you all want to run around the corridor for what you already நான் இப்படிதான் கேட்டேன் ஏன்டா ட்ரெயினிங்லயே சாவடிக்கிறீங்க ராத்திரிலயும் ஏன்டா தூங்க விட மாட்டேங்கிறீங்க ராத்திரி தூங்க விட மாட்டேங்கிறீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க அப்புறம் நீங்க வா என்ன சொல்ற அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்கிறான். அதுக்கப்புறம் ஐயா கோ ஸ்லீப்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடுப்புல வந்து நான் சொன்னேன் யூ கோ யுவர் பங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு டுமாரோ கம் டாக் டு யூ கோ ஸ்லீப் அப்படின்னா. அதுக்கப்புறம் how to sleep let how to sleep ready every day every night you all run here run there you think people can sleep அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அவன் ஊசி முழிக்கிறான். இன்னும் ரொம்ப அதுக்கப்புறம் ஆனா நான் போகும்போதுதான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன். என் ஊசி வந்து செருப்பு தான் போட்டிருந்தான் பூட்ஸ் போடல. ஓ வாவ் ஓகே ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி நான் ஒருவேளை பிராந்தி போல பிராந்தி நான் உன் மேல என்ன கடுப்பா இருக்குல்ல என் காலை பாடுறான்னு சொல்லிட வேண்டியதானே. அவன் ஒண்ணும் இல்ல அவன் பயந்துட்டான். அவன் உசாராயிட்டான். அவன் நினைக்கிறான் எதுக்கு இவன் கீழே வந்தான் எதுக்கு நீ ஏசுனா ஏங்க வந்து எதே போட்டு ஏசுறா நான் என்னடா பண்ணேன் கக்குஸ் போனவனுக்கு ஏங்க போட்டு ஏசுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த மாதிரி தான் அவன் பொண்ணு பிள்ளை வந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் சரி மேல போயிட்டு கீழே வந்தோடனே
அப்புறம் மேல போயிட்டு நான் கடுப்புல தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து டக்குன்னு நான் கதவை டக்குன்னு திறந்தோடனே என் பாட்டி பயந்து எந்திரிச்சிட்டான். என்னடா இது? என்னடா ஆச்சு எங்கடா வர்ற அதுக்கப்புறம் இருக்கிற டார்ச்சர் மட்டும் மெயின்டைன் ஆகி கதவு திறக்கிறது காலைல விடிய காலை ஒரு 2 மணிக்கு. அதுக்கப்புறம் அவன் டக்குன்னு போன் எடுத்து பாக்குறான். டேய் 2 மணிக்கு நீ எங்கடா போன அப்படின்னு, ஏன்டா தூங்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவன் என்ன திட்டினா. அப்புறம் நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இல்லடா ஆமா நைட் நேரத்துல வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கு இருக்கானுங்க பூட்ஸா போட்டுட்டு எவன்டா தூங்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் கடைசியில யாருன்னு கீழே போய் பார்த்தா ஊசி. அவன் என்னடா செஞ்சேன் அப்படின்னு புடிச்சு அவனை கேட்ட, அவனுக்கு வேற வேலையே இல்லையா, ராத்திரி காலையில ஃபுல்லா சாவடிக்கிறீங்க, இது என்ன ட்ரைனிங் சொல்லிட்டு சாவடிக்கிறீங்க, நைட் என்ன தூங்க விடாம சாவடிக்கிறீங்க, என்னடா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அதுக்கப்புறம் அது ஓசி என்னடா சொன்னா, நீ கீழே இந்த நேரத்துல என்னடா பண்ற, முதல் மேல போய் தூங்குடா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அப்புறம் அவன் பயந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு, நீ உண்மையில ஓசியை தான் பாத்தியா அப்படின்னு கேட்டான் என்கிட்ட. டேய் உண்மையிலே ஓசியா தான்டா பார்த்தேன் அப்படின்னா. இல்ல நீ தூங்கு, நீ தூங்கு, அதுக்கப்புறம் நான் தூங்கிக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் பாவம், அதுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லை. வேற ஒருத்தர் அவன் பாவம் கடைசியில் இவன் நல்லா படுத்து வீட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லா என்னத்தான் பார்த்தான்னு தெரியலடா அவன். தொண்டை போட்டு ஓட்டி ஏன்டா என்ன பயப்பட்டு தூங்க ராமா விட. நீ ராமா அதுக்கப்புறம் காலையில வழக்கம் போல 6 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கணும்ல. ஆமா. காலையில எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே கீழே இறங்கியாச்சு. இறங்கிட்ட உடனே என் ஊசி வரல. நானும் என் படியும், அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கும் போது என் படி இப்படியே உட்கார்ந்துருக்கான். தூங்கல? தூங்கல, உட்கார்ந்துட்டு தான்டா இருக்கான். அதுக்கப்புறம் பாத்துட்டு, நீ ஏன்டா தூங்கல, எங்கடா தூங்க விட்ட, நீ எங்கடா தூங்க விட்ட சனியனே, நீ நைட்டுக்கு 2 மணிக்கு கதவை திறந்துட்டு இருக்கிற எல்லாரும் என்ன பயமுறுத்திட்டு. அதுக்கப்புறம் என் பங்கு இருக்கிறவங்க கேக்குறாங்களா, சரி ஏன்டா நீ தூங்கல, இந்த பண்ணாட நாயத்தை கேளுங்கடா, ராத்திரி 2 மணிக்கு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ நான் அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச வந்தோடனே ஓசிய பாத்தியா? இல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே என் சார்ஜன் சொன்னா, உன்னை ஓசி பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்ப கொஞ்சம் தெரிஞ்சிட்டியா அதுதான் ஓசின்னு? இல்ல ஓசி பாக்கணும்னு சொன்னாரு. நீ என்ன பண்ணு, லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே நீ நேரா போய் ஆபீஸ்ல போய் பாரு, உன்னை தனியா கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு. ரூமுக்கு போனேன்டா. ஆபீஸ் ரூம் அவனுக்கு ஆபீஸ் ரூம் இருக்கு. ஆபீஸ் ரூம் அமைச்சா ஆமா, வாங்குவதற்கு வாங்கோ போனேன். 2 மணி நேரமா கெட்ட வார்த்தையில உங்க வீட்டு துப்புல எங்க வீட்டு துப்புல பேய் துப்புனா. ஆனா அதுக்கப்புறம் பாத்துட்டு நான் சொன்னேன், ஏன் எதுக்கு என்ன திட்டுற, போனவனே திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன காலையிலயும் திட்டுறாங்க. நான் சொன்னேன், யாரு மேல தப்பு, உன் மேல தானே தப்பு. நான் இப்படிதான் சொன்னேன், உன் மேல தானே தப்பு. உன்னை யாரு 2:30 மணிக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓட சொன்னது, அதுவும் பூச்சை போட்டுட்டு ஓடுவானா காரிடார்ல. அப்புறம் எப்படி ட்ரைனிங்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எப்படி தூக்கம் வரும், எங்களுக்கு கரெக்டான தூக்கம் இருந்தா தானே ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்னு. ஐயா பாயிண்டா பேசிருக்கேன், டீடைலா கொஞ்சம் பாயிண்டா பேசிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இல்ல 2:30 மணிக்கு உன்னை யாருக்கு வெளியே வர சொன்னான்னு கேட்டான். ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏன்டா நான் இப்படிதான் கேட்டேன், ஏன்டா நீ மேலேயும் கீழேயும் ஓடி இருப்பீங்க, கடுப்பையும் எவனாவது வந்து நான் யாருன்னு சொல்ற வெளியே வந்து பார்த்தா. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், என்ன நடந்துச்சுன்னு கேட்டா உண்மையிலே தெளிவா கேட்டான். ஆமா, போனவன துப்புனா, அதுக்கப்புறம் நான் அவனை துப்புனேன். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் சொல்றான், அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையுமே, இந்த ஓடினது கண்ணினா சீவா யாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மூட் சத்தம் வந்து ஸ்டேர்கேஸ் பக்கத்துல கேட்டுச்சு எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு மும்மால யாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்குறேன். அப்புறம் I heard the boots sound getting even more louder and going down very fast. சரி அப்படின்னோடனே அதுக்கப்புறம் கடைசியில நான் கீழே வந்தேன்னா நான் அவனதான் பார்த்தேன். அப்ப நான் எனக்கு தெரிஞ்சது நீதான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னா 2:30 மணிக்கு நான் கீழே வந்து அதான் ஒன்றை தானே நான் வந்து பேசினேன், நீ என்கிட்ட தாண்டா பேசினேன். அவன் தான் தெரிஞ்சிருச்சு 2:30 மணிக்கு நான் துப்புனது அவனதான் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஒண்ணு சொல்றான், சரி நீ போகும்போது என் கால் பார்த்தல, நான் என்ன போட்டிருந்தேன்
அப்படின்னு ஸ்லீப்பர் ஏன்டா வெண்ண ஸ்லீப்பர் அப்படின்னா நான் பாத்துட்டு அப்ப அது நீ இல்லையா சார்ஜன் எந்த சார்ஜன் நான் என்ன ரவுண்ட்ஸ் போனான் 2:30 மணிக்கு எவனுமே ரவுண்ட்ஸ் போக மாட்டான்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பாத்துட்டு சார் என்ன சொல்றீங்க நீங்க அப்படி யார பார்த்தேன் அப்புறம் அது என்ன சத்தம் யார பார்த்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் ஆனா அவன் எதுவுமே என்கிட்ட சொல்ல எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னான் இனிமே நைட்டு 10 மணிக்கு மேல நீ வெளியே இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை நானே சாவடிச்சிருவேன் சொல்றேன் ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன கேவலமா துப்புனா 1.5 மணி நேரத்துக்கு ஆமா இல்ல ஆக்சுவலி 2 மணி நேரத்துக்கு துப்புனான்னு சொன்னல போய் 6 மணி போனோம்னா 15 நிமிஷம் கட்டவத்துல கழுவி ஊத்துனான் உங்க வீட்டு துப்புல எங்க வீட்டு துப்புல நல்லா கிளியிலும் கிழிச்சான் கிழிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் மத்த 1.5 மணி நேரத்துக்கு அவன் அசிங்கமா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சான் மனசு ஆறல போல ஆமா 2:30 மணிக்கு காலைல கேஸ் வாங்கிட்டு இவனும் போய் பார்த்துருக்கான் அவனும் யோசிப்பான் என்னடா பண்ணேன் 2:30 மணிக்கு சம்பந்தமே இல்லாம 2:30 மணிக்கு கீழே வந்து இல்ல ஆக்சுவலி இது என்னன்னா அவனுக்கு ஒரு பயம் ஒருவேளை அது திட்டுறது நானா வேற சோ அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே டவுட் இல்ல எனக்கு டவுட் இல்ல கூட்டாளி தான் டவுட் இருந்துச்சு அவனுக்கு இல்லையே ஆமா என் பங்கு தான் அந்த டவுட் இருந்துச்சு உண்மையிலேயே நீ போய் ஒசிட்டா பேசுனியா அவனுக்கு டவுட் என்னாச்சு முருகேசா அதுக்கப்புறம் என்னோட செக்காம் கிட்ட வந்து போய் சொல்லிட்டான் போல செக்காம் கிட்ட அதுக்கப்புறம் என் செக்காம் மத்த சார்ஜர் எல்லாம் திரட்டி என் பாங்குல வந்து உட்கார்ந்து எல்லார்ட்டையுமே எனக்கு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் திட்டாங்க 2:30 மணிக்கு யாரா வர சொன்னது கீழே அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் ஏன்டா நீங்க வேலை இல்லாம நீங்க நான் ஓப்பனா கேட்டேன் உண்மையை சொல்லுங்க உங்கள எவன் ராத்திரி 2:30 மணிக்கு அங்கிட்ட இங்கிட்ட ஓடினது மட்டும் என்று சொல்லுங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்க சாச்சனை மறுத்துறீங்க ஆமா இல்ல ஏன்னா எனக்கு கடுப்பு எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு கடுப்பு யாருன்னு ஏன்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியணும்லடா பெரிய ஆளாமா எனக்கு எவனு தெரியல அதுக்கப்புறம் நான் கேக்குறேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க எல்லா சார்ஜும் என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க 11 மணிக்கு மேல நாங்களே எங்க ஒரு பங்க கூட்டு வெளியே வர மாட்டோம் ஓகேயா அப்படின்னா 2:30 மணிக்கு நீ வேற ஏதோ கேட்டிருக்க வேற எதையோ பாத்துருக்க ஆமா அப்படின்ட்டானுங்க நான் பாக்கல சார்தான் அப்புறம் பாத்துட்டு அப்புறம் என் பாடி பக்கத்துல இருந்து அப்ப நேற்று உண்மையிலே ஓசிய துப்புனியாடா உனக்கு தைரியம் பண்ணதானே நான் பாத்துட்டு அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் இல்ல சத்தியமா நான் சொல்றேன் இல்லடா ஆல்ரெடி அரை தூக்கத்துல ட்ரைனிங் அரை தூக்கத்துல தான் இருந்தேன் அந்த நேரத்துல வந்து எவ கண்ணுல சிக்கினாலும் லைனோ இவங்க கிடையாது சோ அந்த நேரத்துல ஏன் கெட்ட நேரமா இல்ல அவன் கெட்ட நேரமா தெரியல வந்தது ஒரு ராத்திரி முன்னாடி நடந்துச்சு தானே இன்னொரு இல்ல ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் வந்து கேட்கும் போது நான் சொன்னேன் எனக்கு இந்த இது வந்து வந்ததுல இருந்து ஹியரிங் சோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் மட்டும் கேட்கல என்னோட படி அதுக்கப்புறம் சொன்னாங்க ஆமா இல்ல ஆக்சுவலி அவனே ஒத்துக்கிட்டான் ஆமா ஆக்சுவலி எனக்கு கேக்குது பிகாஸ் நானும் அவனும் தான் பக்கத்துல பிகாஸ் வி ஆர் க்ளோசர் டு தி காரிடார் பக்கத்துல படுத்துருக்கீங்களா சோ என்னோட வீட் இங்கன்னா அவன் வீட் பக்கத்துல சோ லைக் வி ஆர் க்ளோசர் டு தி டோர் நோ டபுள் டெக் பீட் நோ சிங்கிள் டெக் ஓகே ஏன்னா என்னோட பக்கம் பெருசு சோ ஆளுக்கு ஒரு பேட் அந்த லைக் தனி பேட்ல சிங்கிள் பேட் ஓகே அப்புறம் பாத்துட்டோன்னே சோ நான் இல்ல நான் வந்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு ஓகே ஆள் ஓடுறது ஆள் அந்த பூச் கால மார்ச் பண்றது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னானுங்க உன் தொழில ஏன் கண்ணாடி வைக்கலன்னு அவனால ஒரு தடவை வச்சிங்களாடா அப்படின்னானுங்க அது வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் தான் சொன்னானுங்க உன் டாய்லெட் இருக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்த பாத்துருக்கானுங்க அதனாலதான் இந்த கண்ணாடியை வேணாம் சொல்லிட்டு இது தொக்க மாட்டேன் தூக்கிட்டானுங்க ஓகே ராத்திரி இப்பயும் சொல்றேன் ராத்திரி 2 மணிக்கு எவனுக்குமே இங்க வெளியே மேல வர்றது யாருக்கும் தைரியம் இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டு அட சண்டால வச்சிருக்கீங்க ஆமா அதுவும் இல்லாம நான் கடைசி மாடி வச்சு 6வது மாடியில என்னோட அம்மா 6வது மாடியில இருக்கு இல்ல வச்சு சொல்லுவேன் டாய்லெட் டெட்டி குளோரக்ஸ் கொடுக்க கழுவி தரேன் ஏன்னா அந்த நாள்ல வந்து நானும் என் படியும் ட்ரைனிங்ல இருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க
ஏன்னா 2 பேருமே தூங்கல. Yeah, yeah. சோ எக்ஸ்கியூஸ் பண்றாங்க. சோ இல்ல இவங்க 2 பேருமே ஒழுங்கா தூங்கல. ஓகே சோ இட்ஸ் பெட்டர் அவங்க ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏலா சோ லைக் இந்த மாதிரி டெத் இதெல்லாம் இருந்துச்சுல. பட் அதுக்கப்புறமும் நிறைய காமெடிகள் நான் அதுக்கப்புறம் யூனிட் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயும் நிறைய காமெடிகள் எல்லாம் நடந்துச்சு. சோ நீ உன்னோட கதை நீ சொல்லு. Yeah, there's definitely எனக்கு no until எனக்கு So ஒண்ணும் I இல்ல. mean yeah, but this was the so-called close encounter that I've encounter very close encounter this one. இதோட வந்து ஆர்மி கதையெல்லாம் கேட்டீங்க. நான் இதுக்கப்புறம் SCDFனா என்னன்னு இப்ப நீங்க கேட்பீங்க. அது நானே தான். அந்த கதை இதோட ஆரம்பிப்போம். ஓகே சோ கபில் சொன்ன மாதிரி என்னோட டைம் வந்து நான் இருக்கும்போது ஒரு சில பல கதைகள் நடந்துச்சு. என்னோட லைஃப்லயே நான் கண்ணுக்கு நேரா ஒரு பொசேஷன் நான் பார்த்தது நடந்த விஷயம். ஆக்சுவலி பொசேஸ் பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. உனக்கா இல்ல எனக்கு ஒரு பங்க்ல. சோ ஓகே எங்க பங்க் வந்து எப்படின்னா வந்து 4 மாடி மொத்தம். four floor. So நாங்க வந்து 4வது மாடி வந்து would be given to okay it's a bit busted because 4வது மாடி வந்து would be given to the fat people. Okay, because they must take up and down stairs nala. The so-called the fit one will get the second floor. I was best B, so the one I got third floor. We got third floor. So நான் என்னன்னா பக்கத்துலயே முஸ்லிம் செமெட்ரியா. ஆமா பக்கத்துல எவ்வளவு பக்கம் தெரியுமா மச்சி? இப்படி படுத்துக்கிட்டு இப்படி பார்த்தா ராத்திரி எத்தனை தடவை பாத்துருக்கேன்டா. ஐ மீன் நாட் பேய் பட் படுத்து திரும்ப போது பார்த்தா எல்லாமே அங்க செமிட்ரியா இருக்கும். வெரி தரோ. சோ என்ன சோ ஓகே ஆமா ஐசிடி பக்கத்துல ஆமா ஆமா எஸ் That's right. ஐயோ சோ ஓகே என்ன ஆச்சுன்னா வந்து அங்க பங்க் வந்து சோ மை பங்க் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பங்க். ஓகே சோ எப்படின்னா மேல ஸ்டேர்கேஸ் விட்டு மேல ஏறின உடனே when you turn right டாய்லெட் இருக்கும். டாய்லெட்ல வந்து ஒரு எம்டி ரூம் இருக்கு. அது சோ கால் ரீக்ரியேஷனல் ரூம். அது எவனும் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டான். அதுல உள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் அங்கே இருக்கும். அந்த பாடி இருந்தா அது ஒண்ணுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ பக்கத்துல ஏ பங்க். ஓகே அதுக்கப்புறம் அந்தான another bunk followed by bunk all the way till the end is the OC room ல கடைசில. இந்த டாய்லெட்டுக்கு லெஃப்ட் திரும்பினா உனக்கு சார்ஜன்ட் ரூம்லாம் இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ரூம்லாம் உள்ள இருக்கும். So when I turn right நாங்க வந்து was a Sunday. So Sunday we all book in. So how the routine works is when you all book in the உள்ளார போன உடனே நாங்க எல்லாரும் பரேட்ல நிப்போம். We will have to remove our boots, the shoelace, and இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு because they will check whether we bring any prohibited items such as lighters or cigarettes லாம். put it very simple. அது ரெண்டு தவிர வேற எதையும் எடுத்துட்டு வர மாட்டானுங்க. சோ அதை ஃபுல்லா செக் பண்ணணும். செக்க முடிச்சிட்டு நாங்க மேல போனோம். So we were like they sent us platoon by I think it's called design row by row la ஒரு bunk by bunk to keep it simple. So என்னோட பங்க்கு நாங்க வந்து கடைசியா தான் போனோம் because we were the front one, so they let us go last. So நாங்க எல்லாம் மேல போகும்போது we hear people shouting. கத்துறானுங்க கடந்துட்டு. என்னன்னு பார்த்தா என் பங்க் இல்லாம 2வது 3வது பங்க்ல இருந்து ஆளுங்கெல்லாம் ஓடி வர்றானுங்க அங்கேயும் இங்கேயும். என்னடான்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல இருக்கோம். சோ கேப்ப பண்றதுக்கு நாங்களும் போனோம். போய் பாக்குறோம். அங்க பார்த்தா ஓகே எங்க பெட் எப்படின்னா வந்து டபுள் டெக்கர் பெட் எல்லாமே எங்க பங்க்ல. ஒரு பெட் எப்படின்னா வந்து இந்த மாதிரி இங்க பெட் இப்படி இருக்கும். ஜன்னல்ல ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பெட் இருக்கும். சோ ஒரு மலாய்க்காரன் வந்து பெட்டை புடிச்சுக்கிட்டு இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இப்படி shaking the bed like violently. I'm not joking. He was like because இன்னும் சார்ஜர்னா வரல அந்த ஸ்பாட்டுக்கு ஆட்டி விட்டது. இல்ல வச்சு அவன் அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதே இதே நான் அவனு கம்பியில இருந்து விளையாடுறதுக்கு ஆட்டி விடணும்ல. கம்பியில இருந்து இழுக்கதான் சொல்றாங்க. ஆட்டி விடணும்னு அவசியம் இல்ல. பட் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சோ நான் நினைச்சேன் சரி ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு she was shaking. So of course too many people இந்த பங்க். ஒரு பங்க் எப்படி ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். ஆல்ரெடி ஃபுல். சோ நாங்க எப்படி உள்ளார போக முடியும்? அவங்க பங்க் மேட் தான் நம்ம பாத்துப்பாங்க. சோ நாங்களாம் வெளியில நிக்கிறோம். கதவு கிட்ட நிக்கிறோம். சோ 2 கதவு இருக்கும். சோ நாங்க 2வது கதவு கிட்ட அப்படி ட்ரை டு லைக் என்னடா நடக்குது என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அவன் பாட்டுக்கு ஷேக்கிங் then the sergeant start running. See what you are doing here? Go back to your bunk. கத்துறான். நான் என்னடா இது சொல்லு சரி. சோ அதுக்கப்புறம் கத்திட்டோன்னு நாங்களாம் பேங்க்கு போயிட்டோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு I can see like my sergeant right running back and forth. Then after like ஒரு தடவை ஓடினா பங்க் திருப்பி 2வது தடவை போயிட்டு வரும்போது he came to us saying
guys take blanket and cover all the this one ஜன்னல மூடுங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல. சரி சொல்லிட்டாங்க, நாங்க என்ன செய்ய சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிட்டோம். சோ அவன் ஆடிட்டு இருந்ததோட அதோட ஜன்னல ஐ மீன் என்னது அந்த கட்டல போட்டு ஆட்டிட்டு இருந்தது. கத்துல பிடிச்சு ஷேக் பண்ணிட்டு இருந்ததுனால அப்பயே நான் பார்த்தேன். சரி விடு, violently shaking பண்ணிட்டாரு. அதாவது வச்சு ஆட்டத்துக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெட்டு காலம் பிடிச்சி ஆட்டிக்கிறீங்க. இல்ல so அதுக்கப்புறம் வந்து அந்த கதை அதோட முடிஞ்சு. Because we were very 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 confused. என்ன நடந்துச்சு? Because இதுல என்னன்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் உடனே சொல்ல மாட்டாங்க. You know, right? They were just shut up. So go to sleep அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்றாங்க. இது எத்தனை மணிக்கு இது நடந்திருக்கும்? Because I remember night ஒரு 8-9 மணி. 8-9 முக்கி. இல்ல actually then after 7+க்கு நாங்க உள்ளார போயிடும் மச்சி. 8 மணிக்கு எல்லாம் பெரிய நிப்போம். சோ அதெல்லாம் ஒண்ணுனா முடிச்சிட்டு மேல போறதுக்கு ஒரு 8:30 மணி ஆயிடும். So but I still remember எனக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குன்னா, நான் பங்குக்கு போன உடனே இதை பார்த்தேன்னா இல்ல நாங்கெல்லாம் பிடி கிட் மாத்தின பிறகு நான் அதுக்கு அந்த சவுண்ட் கேட்டு நான் ஓடுனேன். சரி ஞாபகம் இல்ல அந்த ஆனா நான் அதனால ஞாபகம் இருக்கு. பிகாஸ் மச்சி அவன் கண்ணு நான் வந்து like the way people say like his eyes was ஆட்டா 2 கண்ணும் மேலே போயிட்டுன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து அதோட அந்த கதை முடிஞ்சு வச்சுக்கேன். இது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆல்மோஸ்ட் பிஓபி தான் முடிஞ்சு அந்த ஒரு நைட் நாங்க எல்லாம் ஸ்டே பண்ணும்போது அப்பதான் வந்து சர்ஜன் லைக் டெல்லிங் அஸ் தி ஸ்டோரிஸ் அண்ட் ஆல். சோ அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி actually you all want to know what happened that time. Yeah, can you please tell us because என்னாச்சு, ஏன் you all asked us to go back after you all never share, can you please tell us? Okay. சோ இப்ப என்ன நடந்துச்சுன்னா வந்து அவன் வந்து பங்குக்கு போயிருக்கான். பங்குக்கு போனோடனே யூஸ்வல் அவன் ஆக்சுவலி அவன் வந்து இன்ஃபேக்ட் அவன் தொழுவான். அவன வெரி பிரேஸ் ஃபெலோ. சோ எல்லாம் பண்ணும்போது அவன் செமிட்ரியை பார்த்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கான் மீனிங் லைக் ஆஃப்டர் ப்ரே ஃபினிஷ் இட் காட். சோ செமிட்ரி பார்த்த மாதிரி உட்கார்ந்திருக்கானா என்னமோ தெரியல. சடன்லி லைக் சம்திங் வென்ட் இன்டு ஹிம் or what like start to shake very இது மாதிரி. சோ பொசஸ் மாதிரி ஆனோனே அவனை வந்து he's actually a very short fellow, கட்டையா இருப்பான்ல. அவனை பிடிக்கிறதுக்கே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க, வரமாட்டாங்க. இது நான் கண்ணால பார்த்தேன். சோ கட்டில இருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க அந்த கட்டில. சோ இந்த ஹோல் கட்டில மூவிங் பட் he don't want to let go. That is how strong that fellow is. In fact he's not a person who shouting also. அந்த மாதிரி நல்லா கிடையாது. சோ அவனுக்கு வந்து in fact when I still remember அவனோட பேட்ச் போகும்போது because அவனோட பேட்ச் போகும்போது he was the you know the bunkly டாப்பா ஒருத்தவனுக்கு பிரைஸ் நான் கொடுப்பானுங்க. அது ஒரு பிரைஸ் பண்ணி கொடுப்பானுங்க பங்க்ல வெல் ஆல் ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு அந்த பிரைஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. சோ அவன் அந்த மாதிரி நாட் வெரி கிளர் ஃபெல்லர், நல்ல பையன் வச்சுக்கேன். சோ இந்த மாதிரி அவனோட everyone was stopped. So அதுக்கப்புறம் தான் வந்து actually apparently they say that they had to like read like Quran verses and all to control him. So அதுக்கப்புறம் வந்து okay of course இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா வந்து they call the அங்கதான் in-house medic இருப்பானுங்களே, அவனுங்கள்ட்ட கொண்டு போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு பையன் காயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னானுங்க. அது என்னமோ அதே மாதிரி இல்ல சீஷியர் இல்ல மச்சான், it is another word lah, but never mind, just take it சீஷியர் while or maybe later I remember I tell you. So அந்த மாதிரி சீஷியர் மாதிரி வரமாட்டேங்குது வாயில, பட் அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஓடி விட்டாங்க மெடிக்கலா அவனுக்கு இது பண்றதுக்கு. So what they did was they had to put him on an ambulance and bring to A&E. So from there they gave him like வந்து என்ன anyways அப்ப இல்லையே. was not my time was not yet. He's when you went in 2017 16. 18 I mean Take Off was not there yet. Okay. So they brought him to this one NH. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வந்து they just say that he was mentally disturbed lah அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week மாதிரி ஏதோ இது லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் he was back to normal. So அவன் சொல்லும் போது என்ன சொல்லி இருந்திருக்கான், அவன் அந்த செமிட்டரி பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, லைக் ஏதோ ஷேடோ மாதிரி ஏதோ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. And it felt like he was calling him, இங்க வாங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கு. என்ன தெரிகிறது? So the ஐட்டம் மாதிரி போயிருக்கான். technically he actually took a step forward, கொஞ்சம் கிட்ட போயிருக்கான். So basically கட்டில ஜன்னல் கிட்ட போயிருக்கான். So அது என்ன இப்ப அது என்னன்னு சொல்லி என்ன இது சொல்லிட்டு என்னமோ like because
இப்ப திடீர்னு லைக் நீ ஐ மீன் செமெட்ரில எவனாவது எவன் கூப்பிட்டாலும் போயிடணும். ஸோ இப்ப சடன்லி பாரு, நீ பூட் சத்தம் கேட்டோடனே நீயும் பின்னாடி போயிருக்கிற. அப்புறம் நீயோட தான் ஐட்டமே. பூட் சத்தம் அது கேட்டுட்டு நான் குழந்தைகளுக்கு கீழே போனது. நீயோ துரத்தி போயிருக்கிற தானே. ஆமாண்டா அது கடுப்புடா. சரி. ஏன்னா ஆனா இவங்க இதுல வந்து லைக் என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைக் சம்டைம் கியூரியாசிட்டி லைக் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது லைக் முன்னாடி போகும்போது மேபி லைக் ஏதாவது நடந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஸோ So according to that fella, from passed on from my session, அவன் என்ன சொன்னா, கடைசியா அவன் கிட்ட போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்குதா, மத்தது அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா அவனுக்கு. So it was like பக்கத்துல கொஞ்சம் கதையை காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும், அதே நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும். அதே சோ இந்த மாதிரி தான் நான் கண்ணால பார்த்த ஒரு ஸ்டாரி. இன்னும் நிறைய இருக்கு. பட் நீ சொல்லு மச்சி, வேற உன்னோட கதை, இன்னொரு கதை. வேற இது ஆக்சுவலி லிட்டரலி நிறைய மாதிரி நான் யூனிட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு கதை நடந்துச்சு. ஓகே, சோ நாங்க யூனிட் போனோடனே நாங்க ட்ரெயினிங்லாம் போவோம். என்னோட கைமோ கிட்ட ஜாலபாபா பக்கத்துல. சோ நாங்க வந்து சென்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு சம்டைம் அந்த செமிட்ரி சுற்றி தான் நாங்க இருப்போம். பிகாஸ் when you do sentry, so make sure that no public actually comes inside the training ground. ஏன்னா சில பேர் இன்னும் நைட்டு வந்து சில பைத்தியக்காரனுங்க வந்து கோஸ் ஹண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணலாம் நியூஸ். கோஸ் ஹண்டிங் உங்களை வச்சுட்டு பண்ணலாம்டா, சிறப்பா இருக்கும். சோ நல்ல figure. சார் ஒரு லேடி போச்சுட்டே, அது லேடி இல்லடா. சோ இல்ல அது சோ சென்ட்ரி ஏன்னா சில நேரத்துல சில பப்ளிக் வந்து சில பேர் வந்து கோஸ் ஹண்டிங் சொல்லிட்டு சம்டைம் ட்ரைனிங் கிரவுண்ட் வந்துருவாங்க தெரியாம. அந்த இது சும்மா அப்படியே நடந்து. பிகாஸ் அது மொத்தமா கேம்சைட். ஏன்னா அது ஜாலாம்பகம் அந்த பக்கம் வந்து நீ பார்த்தனா சுனாமி பார்த்தனா அதை சுத்தி வந்து இட்ஸ் ட்ரைனிங் கிரவுண்ட். ஐ திங்க் நீ சொல்ற எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா அதே பிகாஸ் அது வந்து பின்னாடி காடு, பின்னாடி அந்த செமெட்ரி அந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் பிக் பிளேஸ்ல. அங்க அந்த போர்டு போட்டிருக்கேன் தானே, சோ சம்டைம் திடீர்னு எவனாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பைத்தியக்காரங்க வந்து உள்ள வருவாங்க தெரியுமா. அவனுங்க மண்டையில அடிச்சு துரத்தி விடுறதா முக்கால்வாசி சென்ட்ரி செய்யறோம் சென்ட்ரியோட வேலை. சோ நாங்க அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும்போது then I think one guy, I think the fellow, because sometimes நானே வந்து அது அந்த சென்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டு ஆப்போசிட்ல தான் என்னோட பேக் போஸ்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள் அந்த ட்ரைனிங் முடியிற அந்த பீரியட் முடியிற வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் நான் இருப்போம். ஸோ சம்டைம் இட்ஸ் ஷார்ட் as மேபி 3-4 days, சம்டைம் இட்ஸ் லாங் as at least a week. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பொண்ணை தாய் உண்மையிலே ஷேக் கரெக்டா 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே தொங்கி பொண்ண டயத்துல தான் பாங்க வந்தோம். ஒரு நான் என் ஸ்கூல்ல ஒரு மம்மின்னு ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. சோ என்னோட கரெக்டா என்னோட பாங்க் எல்லாருமே போயிருந்தோம், அந்த ட்ரைனிங் எல்லாருமே போயிருந்தோம். சோ என்ன ஆச்சுன்னு தெரியல, நாங்க திரும்பி வரும்போது மணி 1 மணி இருக்கும், 1 மணி இருக்கும். சோ எல்லாருக்கும் இங்க பசி, ஆனா கண்டுக்கல. பசியாவது மயிராது அப்படின்னு பார்த்துட்டு போனோம், குளிச்சோம், நேரா வந்து படுத்துட்டோம். அப்புறம் சொன்னோம், டே எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்கும், தயவு செஞ்சு தூங்கிடுங்க. எவனும் இந்த போன் யூஸ் பண்றது கேம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிறதுங்க, குத்திடுவேன் அப்படின்ட்டு. சரியா? டே ஆமாடா, ஒரு வாரம் ஸ்ட்ரெயிட்டா அவனும் எவ்வளவுக்குமே அவ்வளவு தூக்கம் இல்லடா. சோ இன்னும் சோ தயவு செஞ்சு தூங்கிடுங்க, கேம் விளையாடியே குத்திடுவேன். டே நான் அப்புறம் அவனுங்க டே போடா இதுக்கு மேல எவன்டா முழிச்சிருப்பான், போய் தூங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் போன சைலண்ட்ல போட்டுட்டு தூங்கியாச்சு. ஓகே, கரெக்டா ஒரு 2 மணியா? இல்ல பாங்க் வந்துட்டு 1:30 மணிடா. ஒரு 4 மணி 5 மணி அந்த பீரியட் ஒரு 4:30 மணி இருக்கும். ஒருத்தன் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஓகே கதறான். ஓகே ஓகே, யூனி போனோடனே எல்லாருக்குமே டபுள் டைப்பர். நான் வந்து மேல கரெக்டா ஃபேன் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் படுத்துட்டேன். ஓகே, மேல ஏறி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் கத்துறான், கண்ணை மூடிட்டு இருக்கான், கையெல்லாம் கிளென்ஸ் பண்ணிட்டு புடிச்சு படுத்துட்டு லீவ் மீ சொல்லிட்டு லீவ் மீ அந்த அதுக்கப்புறம் என் பாங்கல இருக்கிற எல்லாருமே பயத்துல எந்திரிச்சாங்க, என்னன்னா வித்தியாசமா கத்துறான் எல்லாருமே. ஆனா உண்மையிலே கதறி இருந்தான்டா, உண்மையிலே பார்க்கவே பாவமா இருந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம்
அப்புறம் கேளு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் எனக்கு தையல். ஓகே ஓகே. அவங்க கீழே படுத்திருக்கிறவனுங்க எல்லாம் போயிட்டு லைட் எல்லாம் போட்டானுங்க. வயித்துல எவன்டா கத்துறான் இந்த இடத்துல அப்படின்னு. எல்லாம் லைட்டை போட்டுட்டு பார்த்தா ஏன்னா அவன் வந்து ஜன்னல் பக்கத்துல அவன் படுத்து கிடப்பான். ஓகே. இது வந்து நீ பார்த்தனா அந்த பக்கம் ஆர்மி லாஜிஸ்டிக்ஸ் அந்த அந்த சைட் அதுதான் தெரியும். ஓகே. சோ நீ பார்த்த அதுக்கப்புறம் போனோடனே பார்த்த உடனே அவன் ஜன்னல் பக்கத்துல படுத்து இருந்தா கத்துறான். எல்லாருமே டேய் என்னடா ஆச்சு, அதாவது அவன் அங்க போயிட்டு அங்க இருக்க அவனுங்க இங்க இருந்து அதாவது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து டேய் என்னடா ஆச்சு ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன கேட்டுக்கு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நான் ஒண்ணுமே செய்யல. நான் சொன்னேன் டேய் வாயை மட்டும் தூங்குடா அப்படின்னு. இவன் தானே கரெக்டா மேல இருக்கிறான். ஆமா ஏன்னா மேல கீழே இருக்கான். அண்டர் யூ இல்ல லைக் பக்கத்து பெட்டு பக்கத்து பேர் கீழே. அப்புறம் வலிக்கவே தெரியும்னா நான் சொல்றேன் டேய் கத்தாத தூங்குடா பரதேசி நாய் அப்படின்னு சொல்லி நான் திட்டுறேன். இன்னும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அதிகமா போறான். அப்புறம் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் போய் பாங்க்ல ஒருத்தன் இருந்தான். அவன் போயிட்டு சுக்கே ஒண்ணும் இல்ல தூங்க அப்படின்னு சொல்றான். அப்பயும் பாத்துட்டு அவனையும் தள்ளி விடுறான். லைக் புஷ் ஏன்னா துடிச்சுக்கிறதுனால ஐ திங்க் he cannot push or what. அப்புறம் எனக்கு கடுப்பாயிடுச்சு. நேரா கீழே இருந்தேன். நான் மூஞ்ச தட்டினேன். டேய் I just want you to wake up lah. டேய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கட்டிட்டு இருந்தப்போ அப்புறம் என் கை தட்டி விட்டானா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. புடிச்சு விட்டா ஒரு அரை எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே அப்புறம் பாக்குறான் வாயிலா ப்ரோ நீ அப்படின்னா சொன்ன மூடிட்டு பாடுறா புண்டை அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவன் ப்ளூ ஆனா அவன் வயசு கம்மி. ஓகே. the fella from Australia. நான் பேரு சொல்ல விரும்பல. the guy from Australia. நான் அப்ப எனக்கு வயசு ஒரு 21. அப்ப நான் ஐ கோயிங் டு ஃபினிஷ் பீரியட். நான் என்ன சொன்னேன் பீரியடா இல்ல என்ன சொன்ன 21 இல்ல சாரி நான் அவாய்ட் பண்ணது 22 இருக்கும்போது நான் அவாய்ட் பண்ணும்போது I was 23 so around 22 எனக்கு 22 வயசு இருக்கும்போது அவனுக்கு வெறும் 19 வயசு தான்டா. quite young, very young. அப்புறம் பார்த்துட்டோம்னா நான் சொன்னேன் மூடிட்டு தூங்குடா புண்டை அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு நான் அதுக்கப்புறம் லைட் அதுக்கப்புறம் என் பாங்க்ல இருக்க எல்லாருமே என்ன சுத்தி பாக்குறானுங்க. இவனுக்கு என்ன ஆச்சு என்ன வந்தா அரஞ்சா அடுத்தா அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் மேல போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில தான் என் பாங்க்ல சொல்றானுங்க டேய் உண்மையிலே அவன் பொருவா கண்ணாடிச்சிட்டா அப்படின்னா. பட் எவ்வளவு துருனா his back all was scratch marks. ஐயோ ஓகே. அதுக்கப்புறம் போய் அது வந்து ஆக்சுவலி எனக்கு இந்த கதை எனக்கு சுத்தமா தெரியாது. போய் இன்சிட்ட சொன்னா நான் அழுதுட்டேன். ஓ அதாவது எது தெரியாம சார் அப்போ பார்த்துட்டு ஏன் இன்ச்சி அதுக்கப்புறம் நானும் இன்ச்சியும் கொஞ்சம் இதாயிட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவன் அடிக்க மாட்டானே இவன் ஏன் அடிச்சான் அப்படின்னு என்ன கூப்பிட்டு எதுக்கு அவனை அடிச்ச அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் நடந்துச்சு. ஏன்னா ட்ரெயினிங் முடிச்சுட்டு வந்தோம் எல்லாமே பொண்ணை தாயே கடைசியில ஒரு 4:30 மணி போல நான் தான் சம்மந்தமே இல்லாம கத்திக்கிட்டு நான் வாயை மட்டும் தூங்குடா சொன்னோம் கேட்கல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கூட்டாளி ஒருத்தன் போய் அவனை ஸ்டாப் பண்ணா அவனே பிடிச்சி தள்ளி விட்டான். அப்பதான் கீழே இறங்கி நானும் சொல்றேன் டே எந்திரி ஒன்னும் இல்ல எந்திரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னையும் கையை தட்டி விட்டான். எனக்கு கடுப்பாயிருச்சு இழுத்து அரைஞ்சிட்டேன் அப்படின்னு. இழுத்து வச்சு ரொம்ப கொடுத்தாங்க மாதிரி சொல்லிட்டாங்க. இழுத்து வச்சு ஒரு வளைய விட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கியாச்சு. அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாத்திருக்கியா நான் சொன்னேன் இல்ல வீட்ல அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் பாத்துட்டு உடனே ஓகே நெவமாய் யூகோ அப்படின்னு சொன்னான். ஆனா எதுவுமே இது பண்ணல. ஆமா இப்போ அப்புறமே பாத்துக்கிறேன். ஆமா இப்போ நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் லஞ்ச் போயிட்டோம் குக்காஸ் போனோடனே சாப்பிட்டு இருக்கோம். அவன் பார்த்துட்டு நேம் முறைச்சு இருக்கான். நான் சொன்னேன் என்னடா வேணும் உனக்கு என்ன இப்ப உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும் போது இல்ல ஒண்ணும் இல்ல அப்ப ஓகே. அதுக்கப்புறம் போனோடனே கூட்டாளிட்ட போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொன்னாடி அவன் அடிச்சது ரொம்ப ஃபீல் பண்றான்டா அப்படின்னு.
டேய் ஆல்ரெடி டயர்டா, எல்லாருமே டயர்ட். நீங்களும் அவன் பக்கத்துல போய் பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சோ எல்லாருமே போய் அதுக்கப்புறம் போன உடனே கீழே தள்ளி விட்டான். அப்புறம் என்னடா பண்ண சொல்றீங்க? நானும் போல அவனை தட்டி விட்டு இருந்தேன். எந்திரிட்டா சொன்னா அவன் எந்திரிக்கிறான். அதான் இழுத்து நாள் ஒரு அறைய வச்ச உடனே அவன் டக்குன்னு எந்திரிச்சால. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கதாடா செஞ்சீங்க. நீ தூங்கிட்ட, அவன் தூங்கினானடா அப்படின்னா. அவன் முழிப்பான் போல. இல்ல மச்சி, பிகாஸ் the fella was closing his eyes totally. எந்திரி சொல்லிட்டு பிகாஸ் நான் மூஞ்சிய தட்டி இருக்கேன்ல, எந்திரிடா சொல்லும் போது அவன் கண்ணை இறுக்கமா போட்டிக்கிட்டான். ஓகே, கண்ணை இறுக்கமா போட்டிக்கிட்டான். சோ அதுக்கப்புறம் Most likely sleep paralysis lah. Likely lah. எனக்கு அதான் தோணுச்சு. சோ அப்புறம் இழுத்து அரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வாயிலா ப்ரோ யூ ஸ்லெப் மீ அப்படின்னு நான் முதல் கேள்வி அதான். அரைஞ்சதுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் வாயிலா ப்ரோ யூ ஸ்லெப் மீ அப்படின்னு தான் கேட்டான். அவ்வளவு உசாரா இருந்திருக்கான் போல. How are you? Who are you, man? அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருப்பான் போல. அதுக்கப்புறம் தான் என் கூட்டாட்ட போய் சொன்னான். டேய் அவன் உண்மையில பயந்து சைனீஸ் டெம்பிள் போனான், ஹிந்து டெம்பிள் போனான், முஸ்லீம், அதுக்கப்புறம் முலாய்காரன் கூட்டாளி கேட்டுட்டு மஸ்ஜித் எல்லாம் போனான். பயப்பட ஆரம்பிச்சான்டா உண்மையிலே அவ்வளோ இது. அப்புறம் சர்ச் வேற போனான். சாமி இல்ல போல. அதுக்கப்புறம் நான் அவார்டி பண்றதுக்கு அதை கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டாங்களா, சொன்னான் ஓகேலா நீ இவ்வளவு பேசுறல, நீ என் பேட்ல படுத்து தூங்கலா ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நான் உங்க பேட்ல படுத்து தூங்கினா எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கப்புறம் சொன்னா I wish that whatever would disturb you then only you know how I feel அப்படின்ட்டான். சரி, நீ போய் படுத்தியா? நான் போய் படுத்தேன்டா. கொண்டாச்சு தூங்குனியா? நான் தூங்கினேன். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து I got disturbed, பிளாங்கெட் இழுக்கிறது அந்த மாதிரி I felt. அதுக்கப்புறம் நான் தூக்கத்துல இருக்கும்போது சொன்னேன், மாவனே நீ உயிரோட இருந்தா என் கையில நானே அவனை அடிச்சு கொண்டுருவேன். நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணேன், நீ யாருன்னு தெரியாது, கிளம்பிடு. Because that fella maybe mentally or this one emotionally maybe weak. So a lot of people tell me that when you are emotionally weak, the thing will disturb you more. True. Yeah. So you need to be really must suck it up. Need to man up. எவ்வளவுதான் பயம் உள்ள இருந்தாலும் நம்ம காட்டக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண, நீ யாரும் தெரியாது, ஒழுங்கா கிளம்பிடு. ஓகே அப்படின்னு சொன்னால. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் பாங் மாறிட்டான். நான் ஓடி பண்ற வரைக்கும் அவன் மூஞ்சிலே முடிக்கல, பாவம். அவன் பாங் மாறிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு இல்ல நான் பாங் மாறல, நான் கபில் பாங் இல்ல நான் பாங் மாறேன் அப்படி சொல்லிட்டு வேற பாங் போயிட்டான். அதுக்கப்புறம் கட்சியில பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் ஐ காட் டிஸ்டர்ப். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3 மாசம் நான் அதே பேர்ல தான் படுத்து தூங்கினேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. 3 மாசம் படுத்தீங்கன்னா ஓகேவா? 3 மாசம் படுத்து இருக்கிறானா? இல்ல he continue for 3 months. நான் ஓடி பண்ற வரைக்கும் அதே பேர்ல தான் நான் படிச்சேன். பிகாஸ் மேல நான் போகல. சோ பிகாஸ் சேலஞ்ச் சொன்னா, நீ சேலஞ்ச் பண்ணா நீ படிச்சு காட்டலாம் அப்படின்னா நான் சரி நான் உனக்கு என்ன அந்த பேர்ல நான் ஒரு நாள் படுத்து தூங்கணும் அவ்வளவுதான். மாசமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் பக்கமே வரலையே. I think you had a very good point when you say earlier on. அந்த அது என்ன சொல்றது, நம்ம people are down and all this. That's when the thing will attack. நீ கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டணும்னா, not say பயப்படும், they will don't want to disturb you. They feel that okay, இவங்க கிட்ட நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாரி, சத்தியமா ஒரு வார்த்தை ஒன்று சொல்றேன்னு சொன்னேன். The word was hysteria. ஆமா, அது something like she's a மாதிரி உள்ள இதுல. அதான் அந்த வார்த்தை ஆனா மைண்ட்ல தோணுச்சு. அதான் ஓகே. சோ இல்ல, ஐ திங்க் with that, I think இன்னைக்குள்ள எபிசோட் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். of course we have more stories. ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டா அப்புறம் அடுத்தடுத்து சொல்றதுக்கு அடுத்த எபிசோட் இருக்குல்ல. And one more surprise is, இதோட இந்த எபிசோட நீங்க ஸ்பாட்டிஃபைலயும் பார்க்கலாம். So I hope you all can follow us and give us support at Spotify as well. Yes. Same goes for here. Please do like and subscribe. Yes. Okay? Yes, correct. And as of that, we are signing out. And nice studio members. Thank you guys. Thank you for watching. Okay. Peace out. Bye.